வெல்கம் பேக் டு மை சேனல் இன்ஃப்ளூயன்ஸ் சயின்ஸ் காயு. இப்போ வந்து நம்ம யூனிட் 6 நியூக்ளியர் ஃபிசிக்ஸோட கண்டினியூஷனில் இருக்கும். இதை நம்ம பார்க்க போகிற இப்போ என்னென்னு பார்ட் 3 நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டம் பாம்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தீபாவளி அப்போல்லாம் வந்து வெடிக்கிற ஆட்டம் பாம் கிடையாது. இது ஒரு வித்தியாசமான ஒரு ஆட்டம் பாம். பவர்ஃபுல் எக்ஸ்ப்ளோரேஷன் நியூக்ளியஸ் வெப்பன் fluid by the splitting of fission of the nuclei of uranium or plutonium in a chain reaction. அதாவது கண்டினியூஸாக ஒரு நடக்கிற விஷயந்தான் வந்து ஆட்டம் பாம்னு சொல்லுவாங்க. நடுவில் கேப்பே இல்லாத கண்டினியூஸாக வந்து வெடிக்கிறதுன்னு செயின் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. இது யார் க்ரியேட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா மேன்ஹட்டன் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. லீடர் ஆஃப் த மேன்ஹட்டன் ப்ராஜெக்ட் வாஸ் US ஆர்மி பிரிகேடியர் அண்ட் ஜெனரல் லெசேர் ஆர் கோவசன் பண்ணியிருக்காங்க. இது டீம் ஒர்க்காக பண்ணதுனால தான் த அமெரிக்கன் ஃபிசிசிஸ்ட் ராபர்ட் ஆப்பர்ட்ஹிமன்றது வச்சுருக்காரு. எப்போ டெவலப் பண்ணாங்கன்னா 1939 வந்து டெவலப் பண்ணாங்க இந்த ஆட்டம் பாமை. இதை எப்படி இந்த பிரின்சிபலில் ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் செயின் ரியாக்ஷனில் ஒர்க் ஆகும், நியூக்ளியர் ஃபிஷன்லேயும் நியூக்ளியர் ஃபியூஷன்லேயும் ஒர்க் ஆகும். ஒர்க்ஸ் நியூக்ளியர் செயின் ரியாக்ஷனால் என்னது நியூக்ளியர் ஃபிஷன் நியூக்ளியர் ஃபியூஷன் சொல்கிறதுனால இந்த ஆட்டம் பாம் என்ன ஆகும்னா ஃபிஷன் ரியாக்ஷனில் மட்டும்தான் வேலை செய்யும். நியூக்ளியர் ஃபிஷன் இஸ் அ ப்ராசஸ் வாட் அகர்ஸ் இன் நியூக்ளியர் பவர் பிளான்ட் அண்ட் அட்டாமிக் பாம்ஸ்னால் இப்போ வந்து நம்ம என்ன சொன்னோம், நியூக்ளியர் ஃபிஷனை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு அதை வேலையை அது செய்கிறதுனால தான் அது என்னன்னு சொல்லுவாங்க நியூக்ளியர் ஃபிஷன்னு மட்டும் சொல்லுவாங்க. அதை வந்து எந்த ஒரு தூண்டுதலும் இல்லாமல் அது தன்னைத்தானே வேலை செய்கிறது தான் வந்து நியூக்ளியர் ஃபிஷன்னு சொல்கிறது அர்த்தம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டம் பாம் டைப்ஸ். இந்த ஆட்டம் பாம்புன்றது பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ், அதாவது லிட்டில் பாம்னு சொல்கிறது. இது வந்து World War I அண்ட் World War IIல வந்து ஃபஸ்ட்டு பாம் கொண்டு வந்தாங்க. எப்போனா வந்து இதை வந்து ஆட்டம் பாம் நேம் என்ன பண்ணாங்கன்னா லிட்டில் பாய்ன்னு சொல்லிட்டு நேம் வச்சாங்க. இதை வந்து ஹிரோஷிமா நாகசாக்கின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டம் பாம் ட்ராப் பண்ணியிருந்தப்போ என்ன பண்ணாங்க, இது பேர் வச்சாங்க. ஆன் August 6, 1945 வந்து ஹிரோஷிமா நாகசாக்கின்னு சொல்லிட்டு இது ட்ராப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஈவன் தோ இட் வாஸ் a smaller atomic bomb, it still managed to kill over 65,000 people and injure almost 70,000 people. அதாவது என்ன ஆயிடுச்சுன்னா 65,000 பீப்புளில் வந்து இந்த ஆட்டம் பாம் போட்டதுனால செத்து போயிட்டாங்க. 70 பேருக்கு மேலே வந்து காயமடைஞ்சு போயிருந்தாங்க. அதாவது இப்போ வந்து எதுக்காக இந்த ஆட்டம் பாம் இது பார்த்தீங்கன்னா ஹிரோஷிமா நாகசாக்கி ஆட்டம் பாம் பிளாஸ்ட் நடந்தப்போ இருந்தது தான் இந்த ஜப்பான் இப்படி இருக்குது. இந்த ஆட்டம் பாம் ஜப்பானில் நடந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ எப்படி இந்த கேன்சர் இந்த கொரோனாவில் வந்து எப்படி நம்மளுக்கு ஜீன் பிரகாரம் வருது, நம்ம வந்து வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா தான் நம்மளால் அந்த ஜீன் பிரகாரம் இருந்தால் மட்டும் வரும். ஆனால் இந்த ஹிரோஷிமா நாகசாக்கி இந்த ஆட்டம் பாம் பிளாஸ்ட் ஆனதுலேருந்து வயிற்றில் இருக்க சின்ன கருவறுட்டு இருக்கிற அந்த குழந்தைங்களுக்கு கூட அந்த டிசீஸ் போய் வந்து ரேடியேஷன் பட்டு பிறக்கிறப்பயே வந்து கை காலும் நம்ம மூளை வளர்ச்சி கம்மியாக அந்த மாதிரி நிறைய அஃபெக்டில் வந்து அந்த குழந்தை பிறக்கிறதுனால நிறைய குழந்தைங்க வந்து ஜென்ரேஷன்ஸை பார்க்காமையே இருந்து இறந்து போயிட்டு இருக்காங்க. த செகண்ட் அட்டாமிக் பாம் நேம் ஃபேட் மேன் ட்ராப்ட் ஃபார் மிலிட்டரி பர்பஸ் டூரிங் World War I and World War II. It was dropped on August 9, 1945 in Nagasaki, Japan. ஃபர்ஸ்ட் வந்து லிட்டில் பாய்ண்ட் வந்து ஹிரோஷிமாவில் போட்டாங்க. ஃபேட் மேன்ன்றது நாகசாக்கியில் ட்ராப் பண்ணாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வந்து 39 பீப்புள்ஸ் வந்து இறந்து போயிட்டாங்க. 25,000 பீப்புள்ஸ் வந்து இன்ஜூர் ஆகிருக்கு. இதெல்லாம் தான் வந்து இந்த ஆட்டம் பாம் போட்டதுனால நிறைய வந்து எப்படி சொல்கிறது, நிறைய பேருக்கு வந்து காயம் அடைஞ்சு இறந்து போனது, ஃபேமிலிஸ் இறந்து போனது, குழந்தைங்கள வந்து சின்ன வயசுலேருந்தே இறந்து அந்த குழந்தைங்களை பற்றி பார்க்காம கேட்காம தெரியாமல் இருக்கிறது தான் வந்து இந்த அதாவது இந்த ஃபேட் மேனுன்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த 2 பாம்புமே வந்து ஒரு ஊரையே வந்து அழித்து அதுக்கான இடமே வந்து வித்தியாசமான லெவலில் வந்து இந்த ஃபேட் மேனுன்றது ஆட்டம் பாம் வந்து மாற்றி வச்சுருக்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நியூக்ளியர் ஃபியூஷன்னா involves a smaller nuclei to form a larger nuclei and giving out of a large amount of energy in the reaction. அதாவது பார்த்திங்கன்னா நியூக்ளியர் ஃபியூஷன் என்னன்னா சின்னலேருந்து பெருசாக ஆகிறது. ஆனால் ஃபியூஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் நியூக்ளியர் டு ஃபார்ம் சின்ன நியூக்ளியஸாக இருக்கிறது வந்து நான் பெரிய நியூக்ளியஸாக மாற்றிடும்.
ஃபிஷனில் வந்து பெருசாக வந்து சின்னதாக ஸ்ப்ளிட் அப் ஆகி இருக்கும். ஃபியூஷனில் பார்த்தீங்கன்னா சின்னது வந்து பெருசாக ஸ்ப்ளிட் அப் ஆகி இருக்கும். அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி in the reaction. In this picture, alongside two isotopes of hydrogen, deuterium and tritium combine to form a helium atom, releasing a neutron and large amount of energy release ஆயிருக்கு. அதாவது ஒரு ஹைட்ரஜன் ஒரு ஹீலியம் ரெண்டுமே ரிலீஸ் ஆகிறப்ப 17.6 மெகாவோல்ட் வந்து 17.6 மெகாவோல்ட் அளவுக்கு எனர்ஜி ரிலீஸ் ஆகுது ரியாக்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாஸ் எஃபெக்ட்னால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த நியூக்ளியர் ஃபியூஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த மாஸ் எஃபெக்ட். லாஸ் ஆஃப் லாஸ் இன் a nuclear reaction is known as mass effect denoted by M. This mass effect is converted into energy is equal to mc² சொல்லுவாங்க. இந்த மாஸ் எஃபெக்ட்ன்றது என்னென்னா அந்த ரியாக்ஷனில் நடக்கிறப்போ அந்த வேகத்தை வந்து எப்படி இருக்குது, அதோட வேகத்தோட தன்மை எப்படி இருக்கிறதுனா இந்த மாஸ் எஃபெக்ட்னு சொல்கிறது. இது எப்படி தான் மாஸ் எஃபெக்ட் என்னென்னா அந்த வேகத்தை வந்து எனர்ஜியாக மாற்றிடும். அதோட ஈக்குவேஷன் பார்த்தேன் E=mc² இருந்தால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட ஈக்குவேஷன் இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபிஷன் பார்த்தீங்கன்னா எது நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபிஷன் வந்து ஸ்டெல்லார் எனர்ஜி ஸ்டார்ஸில் தான் நடக்கிறதுனால the prime energy produced in the sun fusion hydrogen to form helium, which undergoes at a solar core temperature of 14 million Kelvin. Then the net result in the fusion of 4 protons into 1 alpha particles with the release of 2 positons, 2 neutrons, having the and energy. Difference between different reaction chains are involved depending on the mass of the star. For stars, the size of the sun of the smaller, the proton size chain dominates. In heavier star, the CNO cycle is important. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெல்லார் எனர்ஜின்றது வந்து எப்படி வந்து ஸ்ப்ளிட் அப் ஆகி நம்மளுக்கு வர்றதுன்றது தான் இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபியூஷன் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இந்த கோர்ஸ் ஆஃப் த சன் அண்ட் த ஸ்டார்ஸ் ரிசல்ட் இன் an enormous amount of energy which is called stellar energy. அதாவது இந்த ஃபியூஷன் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் அது சன்லேருந்து அந்த கோர்ஸ் அந்த எனர்ஜி எடுத்து ஸ்டார்ஸ் மூலிமா ரிசல்ட் பண்ணி வர்றது வந்து ஸ்டெல்லார் எனர்ஜின்னு சொல்லியிருக்காங்க. அதோட டயக்ராம் தான் இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூஷன் ரியாக்ஷன் எப்படிலாம் நடக்குது இந்த ஸ்டெல்லார் எனர்ஜியில் அப்படின்றது இந்த ஃப்ளோ சார்ட்டை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் பாம்புன்றது வந்து இதுதான் வந்து நியூக்ளியர் ஃபிஷனில் வந்து ஆட்டம் பாம்பும் நியூக்ளியர் ஃபியூஷனில் வந்து ஹைட்ரஜன் பாம்பும் ஒர்க் ஆகுது. இது வந்து பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் நியூக்ளியர் ஃபியூஷன் சொல்லுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா இந்த இம்போசிஷன் ஃபிஷன் டைப் பாம் கோஸ் ஆஃப் into producing high heat X-rays and neutrons. The X-rays heat from the heat the form and the temper around fusion bomb which sequence the fuel. Fission is initiated in the plutonium raw producing neutrons. இதில் என்ன இருக்குன்னா இந்த ஆட்டம் பாம்பில் வந்து ஒரு சில விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசிங் எக்ஸ்ரேஸ் அதெல்லாம் புரிஞ்சிருக்கும். ஹைட்ரஜன் பாம் இஸ் ஆல்வேஸ் டிசைன் டு ஹேவ் Hydrogen bomb is always designed to have an inbuilt atom bomb, which creates a high temperature and pressure required for the fusion. When it exceeds, the fusion takes place in the hydrogen core and leads to release of very large amount of energy. அதாவது எனர்ஜி இன் கண்ட்ரோல் மேனர். அதாவது என்னென்னா இது எவ்வளோ எனர்ஜி இருக்குதோ அவ்வளோ அந்த எனர்ஜியை வந்து வேகமாக ஒரு 2 மடங்கு எனர்ஜி எடுத்ததுன்னா 4 மடங்கு எனர்ஜியாக வந்து வெளியே கொண்டு வந்து விடும். அதுதான் வந்து ஹைட்ரஜன் பாம்போட இது. இஸ் மச் ஹையர் தேன் த ரிலீஸ் இன் த ஆட்டம் பாம். ஹைட்ரஜன் பாம்பில் இருக்கிறத விட ஆட்டம் பாம்பில் வந்து நிறைய ஆட்டம் பாம்பில் இருக்க ஹைட்ரஜன் லெவலை விட இதில் பார்த்தீங்கன்னா அதிகமான லெவல் அண்ட் எனர்ஜி கன்சப்ஷன் வரும்.